பணமே இல்லை, மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது, ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த ஆட்சியில விளம்பரத்திற்கு மட்டும் செய்த சாதனைகளை விளம்பரப்படுத்துக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாய் இருந்தா எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணலாம். இதுல 90% திட்டம் வந்து இந்த விளம்பரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர். மத்திய அரசு ரேஷனுக்கு பெரும்பாலும் கொடுக்குதா, நீங்க நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் இல்லை ஸ்டாலின் உதயநிதி படங்கள்லாம் போட்டு ஒட்டி கொடுத்துட வேண்டியது. எந்த திட்டம் வந்தாலும் அதை வந்து போட்டு கொடுத்துட வேண்டியது. சரி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்களையாவது நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வந்து உங்களுக்கு வந்து மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக மத்திய அரசு ஒரு ரயில்வே திட்டம், ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த திட்டத்துக்கு வந்து நிலம் வந்து அடையாளப்படுத்தலை, 5 வருஷமாச்சு. அதாவது 3389 ஹெக்டேர் வந்து மொத்த நிலம் வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கி திட்டங்கள் வந்து ஒதுக்கி இருக்கு. ஹெக்டேர் நிலம் தேவைன்னு அடையாளப்படுத்த வேண்டியது மாநில அரசு, திமுக அரசு. 26% தான் அதுல நிறைவேற்றி இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800, 20 கால்வாசின்னு வச்சிங்களேன், ஒரு 750-800. அப்போ மிச்ச திட்டம் எல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டும் அது வந்து அந்த நிதி பயன்படாமல் திரும்ப மத்திய அரசுக்கு, அதாவது பயன்படுத்த முடியாமல் போய்விடும்.